ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது பிரியாணி இலைகள், பிரிஞ்சி இலைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. தீபாவளிக்கு எல்லார் வீடுகள்லையும் கிட்டத்தட்ட பிரியாணி இருந்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி தான் முக்கியமான பிரதானமான ஒரு உணவா இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு அந்த பிரியாணி மக்கள் எல்லாரும் விரும்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிரியாணியினுடைய சுவை, அந்த பிரியாணியினுடைய மனம், அதே மாதிரி அதுக்கு சேர்க்கக்கூடிய அந்த குருமா, சால்னா, அதனுடைய சுவையும் மனமும் எல்லாரையும் இழுக்கும். அதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை தான். இந்த பிரியாணி இலைய மசாலா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. மலபார் இலை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதே மாதிரி லவங்க பத்திரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பேருடையது நம்முடைய இது. இது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த இலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டுங்க. அதாவது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளை எல்லாம் ஒரு பொதுவான ஒரு டேர்ம்லான ஒரு பேர்ல அழைப்பாங்க. என்ன அப்படின்னா, நோபல் லூயிரிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில அவங்க அழைப்பாங்க. இந்த இலைக்கு அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயிரிட்ஸ் நோபிலிஸ் அப்படிங்கிறது அதுக்கு பேர். இப்ப நோபல் பரிசு கொடுக்கிறவங்களுக்கு ஏன் இந்த இலையினுடைய பெயரை வச்சிருக்காங்க? இந்த இலையினுடைய அறிவியல் பெயர் ஏன் நோபல் பரிசு பெற்றவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தையா வச்சிருக்காங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு உயர்வானது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தான் நம்ம தெரியாத விஷயம். கிரேக்கம் மற்றும் ரோம்ல இருக்கக்கூடிய சூரிய கடவுளுக்கு பெயர் என்ன அப்படின்னாக்கா அப்பல்லோ அப்படிங்கிறத ஒரு பெயர். அவர் ஒரு பெண் பாதிரியார் மேல அவர் விரும்பினதாகவும், அந்த இதை பொறுக்க முடியாம அந்த மண் கயான்னு சொல்லக்கூடிய அந்த மண் அந்த பெண்ணை அந்த இடத்திலிருந்து அகற்றி விட்டதாகவும், அதற்கு பதிலாக பேலீஃப்னு சொல்லக்கூடிய நம்ம பிரியாணி இலைகள் இருக்கக்கூடிய அந்த மரத்தை அந்த பகுதியில நட்டு வைத்ததாகவும் இன்னைக்கும் அந்த ஒரு பழம் கதை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால அந்த கடவுள், அந்த சூரிய கடவுள் என்ன பண்றாரு அப்பல்லோங்கிறவரு, அந்த பிரியாணி இலைகள் அந்த பெண்ணாகவே அவர் நினைத்து அந்த பிரியாணி இலைகள்ல மாலை தொடுத்து தனக்குத்தானே அணிந்து கொண்டு அவர் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டார் அப்படின்னு அந்த கதை முடியுது. அதனாலதான் அந்த கடவுளை வணங்க போற எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிரியாணி இலைகளை மாலையா தொடுத்து போகிற பழக்கம் அங்க உருவாயிருக்கு. அதனாலதான் அந்த பிரியாணி இலைய போட்டு வணங்க அவங்களுடைய அறிவு கூர்மை அதிகமாகுது, அவங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது. அதனாலதான் ஆற்றலும் அறிவு கூர்மையும் அதிகமாக இருக்கிற விஞ்ஞானிகள், புதிதான கண்டுபிடிப்பை ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த நோபல் பரிசு பெற்ற அந்த அறிஞர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இலையினுடைய பெயரை வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரியாணி இலை காதலினுடைய அடையாளமாக கிரீக்லயும் ரோம்லையும் கொண்டாடப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக அந்த தலையில பாத்தீங்கன்னா ஒரு இலைய கிரீடம் மாதிரி வைப்பாங்களாம். கிரீடத்திலேயே அந்த இலையத்தான் வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு துர்சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடிய ஆற்றல் இந்த இலைகளுக்கு உண்டு. அந்த கிரீடத்துல இடம்பெறுவதனாலையும் கிரீடமாக அது இருப்பதனாலையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த நோபல் பரிசுங்கிறது கிட்டத்தட்ட கிரீடம் மாதிரி. உலகத்துல கொடுக்கக்கூடிய எல்லா விருதுகளையும் உயர்ந்த கிரீடம்னா அது நோபல் தான். அதனாலதான் நோபல் பரிசு பெற்றவங்களுக்கு இந்த இலையினுடைய பெயரை சூட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இது ஒரு வெற்றியினுடைய அடையாளம். நோபல் பரிசு இந்த இலைங்கிறது வெற்றியினுடைய அடையாளம். பண வரவு, பண ஆதர்சனம் பண்ணக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு இருப்பதாக சொல்றாங்க. நீங்க கூட சமீபத்தில் நிறைய காணொலிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரியாணி இலைய வீட்டுல உள்ள அடுப்புல அதை எரிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் அதுல எத்தனை கடன் இருக்கோ அவங்களுக்கு அதை பிரியாணியினுடைய பின்னாடி அந்த கடன் தொகையை எழுதி வீட்டுல நம்ம பீரோல வச்சா அந்த கடன் படிப்படியா அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பிரியாணி இலைக்கு பின்னாடி நமக்கு என்ன மனசுல இருக்கோ அந்த கனவை நம்ம எழுதி வச்சு நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிட்டாக்கா அதற்குரிய பணம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால இதை தாந்திரிகத்துக்கும் இதை பயன்படுத்துறத நாம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான துவர்ப்பு சுவையுடைய, ஒரு கசப்பு சுவையுடைய
அதே நேரத்துல கொஞ்சம் காரம் இருக்கக்கூடிய ஒரு இலையாக இது இருக்கு. இதுல நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு, விட்டமின் ஏ, பி, சி, டி அப்படின்னு பலவிதமான சத்துக்கள் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம் இருக்கு. இது ஒரு உணவுக்குரிய பொருள் மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், பல நோய்களுக்கான மருந்துகள் இந்த இலையை பொடி பண்ணி வச்சாலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கும்பொழுது இது அதிக முக்கியத்துவம் உடைய இலையாக இருப்பதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 2.5 கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.